ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கின்ற அந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை பற்றி பல தியானங்களின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஓட்டம் இது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஆரம்ப நாட்களிலே பல ஜனங்கள் பல ஓட்டத்தின் ஊடாக கடந்து போனது உண்டு. என்றாலும் கூட இந்த கடைசி கால ஓட்டத்தில் ஒரு விசேஷமான ஒரு நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால தெளிவான அறிவும் தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை தேவனாகிய கர்த்தருக்குள் நிறைவாக்கி முடிக்க நம்மால் முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இந்த கடைசி கால இயக்கத்தை பற்றி பல தியானங்களின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் குறிப்பாக ஒரு முக்கியமான கருத்தை உங்களோடு கூட நான் வலியுறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 21:31 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் நமக்கு சமீபமாய் காணப்படக்கூடிய ஒன்று. அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படிக்காகத்தான் நீங்களும் நானும் ரொம்ப பிரயாசத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றிதான ஒரு உணர்வு, ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில இல்லாதிருக்கிறது உண்டானால் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க நம்மால் முடிகிறது இல்லை. பல ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பல செய்திகளை நமக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என்றால் சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய எல்லா விதமான அந்த காரியங்களை முதல் விஷயமாக நீங்களும் நானும் தெரிய வேண்டும். இரண்டாவது காரியம், அந்த நாட்டுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அனுமதியை நாம் பெற வேண்டியது அவசியம். இதே மாதிரி தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய அனுமதி அல்லது தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய முழு எல்லா விதமான உரிமை பெற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். பரலோக ராஜ்யத்தை பற்றி பலவிதமான செய்திகள், பலவிதமான அறிவிப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். பல ஜனங்கள் பல விதமான தங்களுடைய அதாவது தங்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராஜ்யத்தை பற்றி பல விஷயங்களை நமக்கு முன்பதாக தெளிவாக பேசியிருக்கிறாங்க. என்றாலும் கூட அந்த ராஜ்யத்தை பற்றிதான சில உண்மையான விஷயங்களை, அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்று என்கிறதை கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த ராஜ்யத்தை பற்றிதான பல உண்மைகளை இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியமாக, இந்த ராஜ்யத்தை நீங்களும் நானும் சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால், இப்ப நம்ம ஓடுறது மாதிரி நம்ம ஓடுனா அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமானா இல்லை. அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முதல் தகுதி என்ன என்றால் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய முதல் தகுதி என்ன என்றால், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் முதல் இடம் கொடுக்கணும். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய ஜனங்கள் சொல்றது மாதிரி வேற வழி இல்லாம நான் அந்த ராஜ்யத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன நினைவு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது உண்டானால் உள்ள போக முடியாது. அந்த ராஜ்யத்தை பற்றி தான் ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, அதற்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்காக அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படிக்காக இந்த உலகத்திலே காணப்படும் பல மேன்மைகளை அந்த ஜனங்கள் துறக்க துவங்கினாங்க. தங்களுடைய வாழ்க்கையிலே எவையெல்லாம் மேன்மையாக நினைவு கூறப்படக்கூடியதாய் விளங்கிட்டோ அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் புறம்பே தழுகிறதுக்கு காரணம் என்ன? அந்த ராஜ்யத்தின் மேலே அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அலாதியான ஒரு வாஞ்சை. இந்த மாதிரி ஒரு வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்குத்தான் அந்த ராஜ்யம் உரிமையாக்கப்பட முடியுமே தவிர எந்த விதமான காரியமும் இல்லாம, அந்த ராஜ்யத்தை பற்றி விருப்பமே இல்லாம நான் என்னுடைய மட்டிலே இயங்குகிறது உண்டானால் அந்த ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் தொலை தூரமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கி விடுகிறது. ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அந்த ராஜ்யத்தை பற்றிதான ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை பற்றி நான் மெய்யாகவே ஆழமாய் அறிய வேண்டும். நிறைய ஜனங்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, பல ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையிலே அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே திருப்தி கொள்றாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் தான் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கிறது, ஆண்டவருடைய ராஜ்யம் என்றால் இப்படித்தான் காணப்படக்கூடியதாக இருக்கும் போல இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் திருப்தி கொள்ள ஆரம்பிச்சிடாங்க. ஆனால் வசனத்தில் என்ன விதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார்? அந்த ராஜ்யத்தை முதல் காரியம் நீங்களும் நானும் விரும்பணும்.
அந்த ராஜ்யத்தை நீங்களும் நானும் நேசிக்கணும். அவைகளை நீங்களும் நானும் முதலாவது தேட வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதைப் போல இவைகள் எல்லா விதமான காரியங்களும் கூட கொடுக்கப்படும் என்றால், இவைகளை காட்டிலும் அந்த ராஜ்யத்தை அதிகமாய் நேசிக்க நீங்களும் நானும் பழகணும். இந்த உலகத்திலே காணப்படும் பலவிதமான நிலைகளை காட்டிலும், உலகத்தில் காணப்படக்கூடிய பலவிதமான மேன்மைகளை காட்டிலும், உலகத்தில் காணப்படக்கூடிய பலவிதமான ஆடம்பரங்களை காட்டிலும், உலகத்தில் காணப்படக்கூடிய பலவிதமான உயர்வுகளை காட்டிலும் இந்த ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது நேசிக்க பழகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும். அதுக்குத்தான் நீங்களும் நானும் அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கணுமா? இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சிக்கக்கூடிய மனிதனுக்குத்தான் அந்த ராஜ்யம் உரிமையாக கொடுக்கப்படுமே தவிர, வாஞ்சியே இல்லாம உலகத்திற்கு பல மணி நேரங்களை செலவு பண்ணிவிட்டு ஏதாகிலும் 1-2 மணி நேரம் கர்த்தராகிய தேவனுக்கு நாம் செலவு பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ராஜ்யம் நமக்கு தூரமானது. இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் முதல் காரியம் என்ன? இந்த ராஜ்யத்திற்காக எதையும் இழக்க நான் சம்மதிக்கணும். எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ராஜ்யத்தை காட்டிலும் முக்கியமானது கிடையாது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஆஸ்தியிலே பெரும்பான்மையான காரியங்களை நான் இழக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வர ஆரம்பித்தாலும் கூட, அவைகளை கூட அந்த ராஜ்யத்திற்காக நான் இழக்க எப்ப நான் சம்மதிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பதான் இந்த ராஜ்யத்தினுடைய உரிமை என்னுடைய உரிமையாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. ஒரு வாலிபன் ஒருவன் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும்படிக்காக வருகின்றான். சந்திக்கக்கூடிய அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? அந்த ராஜ்யத்தினுடைய முக்கியமான உரிமை நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை பிரவேசித்து அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நித்தியமாக நான் வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கின்றார், இந்த உனக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டும். அந்த 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 வாலிபன் சொல்றான், இதெல்லாம் என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் கைக்கொள்ளக்கூடியவராய் விளங்கினேன். வேற மேலதிகமாக நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். உடனே ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து சொல்கின்றார், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சாதான் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நீ பெற்றுக்கொள்ள முடியும். என்றாலும் கூட அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக காணப்பட ஆரம்பித்ததுனால அந்த ஆஸ்தியையும் அந்த ராஜ்யத்தையும் அவன் ஒப்பிட்டு பார்க்கிறான். எதற்கு அவன் முதன்மையான அந்த இடத்தை கொடுக்கிறான் பாருங்க. தன்னுடைய ஆஸ்திக்கு முதலாவது அந்த ஸ்தானத்தை அதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினால ராஜ்யத்தினுடைய மேன்மையை அவன் இழந்து போகக்கூடியவனாய் காணப்படுகின்றான். அப்ப வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், முதலாவது ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்ப நீங்க பிரியாரிட்டி கொடுக்குறீங்களோ, எப்ப நீங்க ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக எதுவுமே என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையானது கிடையாது. இந்த உலகத்திலே காணப்படும் ஐஸ்வர்யமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ பணமோ அழகோ புகழோ பேரோ எதுவும் இந்த ராஜ்யத்திற்கு ஒப்பானவைகள் கிடையாது என்கின்ற ஒரு முதன்மையான ஒரு இடத்தை அந்த ராஜ்யத்திற்கு நீங்க எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இந்த ராஜ்யத்திற்கு உரிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, சபை ஆராதனையுடைய நேரத்திற்கு ரொம்ப காலம் தாழ்த்தி வருகிறத பார்க்க முடியும். அவங்கள்ட்ட நீங்க ரீசன் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு உண்டான வேலைகள் யாவற்றையும் முடித்து விட்டு வருகிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட பரலோக ராஜ்யத்திற்கு அந்த அந்த ஜனங்கள் தங்களுடைய மனதளவிலே கூட அந்த இடங்களை அவர்கள் கொடுக்க மனமற்றவர்களாய் விளங்குறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கொடுக்கப்படுமானா இல்லை. கர்த்தருடைய ராஜ்யம் யாருக்கு உரியது அப்படின்னா முதலாவது அந்த ராஜ்யத்தை அவர்கள் நேசிக்கணும். உலகமே அவனுக்கு விரோதமாய் கடந்து போக ஆரம்பித்தாலும் அந்த ராஜ்யத்திற்காக எதையும் இழக்க அவன் மெய்யாகவே ஆயத்தம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ராஜ்யத்திற்குரிய முழு தகுதியை பெற்ற ஒரு மனிதனாய் அவனுடைய வாழ்க்கை காணப்பட முடியும். ஜெபத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய முதன்மையான இடம், ஊழியத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய முதன்மையான இடம், கர்த்தராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதன்மையான இடம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதி உடையதாக என்னுடைய வாழ்க்கையை உருமாற்றத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எதை நாம் அதிகமாய் நேசிக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. உலகத்திலே காணப்படக்கூடிய காரியங்களை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நேசிக்க உங்களால முடியுதான் பாருங்க. உலகத்திலே காணப்படும் மேன்மைகளை கூட இந்த கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக விட்டு விலக உங்களால் முடிகிறதான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது தகுதியை பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்றேன் பாருங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது.
இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பிசாசுக்கு இடமளியாத ஒரு இடத்துல தான் கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய முழு மகிமையை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பல நேரங்களில் சாத்தானுக்கு நீங்களும் நானும் நம்மை அறியாமல் இடமளிக்கும் ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். நிறைய நேரங்களில் சாத்தானுடைய வித்துக்கள் இன்றளவும் நம்முடைய வாழ்க்கையிலே அதீதமாய் உள்ளாக மெய்யாகவே காணப்படக்கூடியதாய் விளங்கி விடுகிறது. பல இடங்களில் ஆரோக்கியமாக்கப்படாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவராகிய தேவனுடைய பார்வைக்கு மறைவான பலவிதமான அந்த சூழ்நிலைக்குரிய தன்மைகள், ஆண்டவராகிய தேவனால் விரும்பப்படாத பலவிதமான பகுதிகள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் சாத்தானுடைய இடங்கள், சாத்தானுடைய தானியங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் சமீபமானது கிடையாது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சாத்தான் எந்தெந்த காரியங்களிலே என்மேல் என்னுடைய விஷயத்தில் அவன் பிரியமாய் காணப்பட ஆரம்பிக்கிறான் ஆராய்ஞ்சு பாருங்க. எதையெல்லாம் நான் சாத்தானுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன் என்று பாருங்கள். தேவனாகிய கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடிய விஷயங்கள் அல்லது சாத்தானால் நேசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எதையெல்லாம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்க ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க. இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் உரியவைகள் அல்ல. அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா சாத்தானோட எந்த விதமான தொடுதலும் சின்ன ஒரே ஒரு பிளாக் ஸ்பாட் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது சாத்தான் பிரியப்படக்கூடிய ஏதாகிலும் ஒரு விஷயம் கூட, ஆண்டவராகிய தேவனால் அருவருக்கப்படக்கூடிய ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு தன்மை கூட என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக மெய்யாகவே அனுமதிக்கப்படுகிறது இல்லை. அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடங்களை நோக்கி சாத்தான் அதிகமாய் தீவிரமாய் வருகிறான்னு ஆராய்ச்சி பாருங்க. எந்த இடத்திலே நான் சாத்தானுக்கு முன்பதாக தோற்று போக ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. எந்த இடத்திலே சாத்தானுடைய கிரியைகளை ஜெயிக்க என்னால் முடியலன்னு பாருங்க. பல விஷயங்களை நீங்களும் நானும் சாத்தானுடைய விஷயங்களை ஜெயிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும் சில காரியங்களிலே நீங்களும் நானும் சாத்தானுக்கு முன்பதாக தோற்று போய் விடுகின்றோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் சிம்சோன் என்கிற மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் கூட, பெலிஸ்தீனுடைய ராஜ்யங்கள் யாவற்றையும் அடிமைப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் கூட, ஒரு சின்ன ஒரே ஒரு சாத்தானுடைய வித்து நிமித்தமாக அவனுடைய முழு வெற்றியினுடைய அந்த முழுமையை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாதவனாய் பெலிஸ்தீர்களுக்கு முன்பதாக அவன் தோற்று போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். அப்படின்னா வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சாத்தானால் எந்த விஷயத்திலே நீங்களும் நானும் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். சாத்தானை ஜெயிக்க முடியாமல் சாத்தானுக்கு முன்பதாக நீங்களும் நானும் தோற்று போகக்கூடிய மக்களாய் எந்த இடத்தில் காணப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நம்முடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சமீபம் நிறைந்த ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்பட முடியும். அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலைகளை அவங்க கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் பலவிதமான சாத்தானுடைய வித்துக்களை அவர்கள் களைந்து போடக்கூடியவர்களாகவே கடந்து போக ஆரம்பித்தாங்க. ஆரம்ப நாட்களில் அந்த அப்போஸ்தலர்கள் கூடி வரக்கூடிய நேரத்தில் பலவிதமான சண்டைகள் அவர்களுக்குள் உருவாக்கப்பட்டது. ஆனால் காலங்கள் வர வர அவர்களுக்குள் காணப்படக்கூடிய மார்க்க பேதங்கள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் களைந்து போட்டு பரிசுத்தத்தினுடைய அந்த தன்மைகளுக்கு நேராக அவர்கள் தங்களுடைய மனதின் அந்த எல்லா விதமான சூழ்நிலைகள் யாவற்றையும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக மாறப்படக்கூடிய அளவிற்காக தங்களுடைய எல்லா விதமான சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான வித்துக்கள் யாவற்றையும் களையும்படிக்காக ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமான ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆரம்பத்தில் பலவிதமான விழுகைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இனி வரக்கூடிய நாட்களிலும் கூட அதே விதமான விழுகை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இன்னும் அந்த சாத்தானுடைய விதை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க என்னால் முடியலை, இந்த ஒரு விஷயத்தில் நின்று நான் மீண்டு வர என்னால் முடியலை. இப்படி பலவிதமான சுபாவங்கள் கட்டுக்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையின் ஆழங்களிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. நம்ம மெய்யாகவே பார்க்க வேண்டியது அவசியம். எந்தெந்த விஷயத்தில் சாத்தானுக்கு முன்பதாக நான் தோற்று போகிறேன், எந்தெந்த விஷயத்திலே சாத்தானை எதிர்க்க முடியாதவனாய் நான் என்னுடைய நிலைகளிலே நான் மழுங்கி போகக்கூடியவனாய் விளங்குகிறேன். இப்படி நான் என்னுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்த்து பிசாசுக்குரிய ஒவ்வொரு விதமான காரியங்களை நான் துரத்த ஆரம்பித்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முழு தகுதி பெற்ற ஒரு மனிதனாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்கு நடுவில் அநேக விதமான கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுன்னு பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷருக்கு ஒத்ததாகவே அவர்கள் அநேக விதமான கருத்து வேறுபாடுகளின் ஊடாக கடந்து போறாங்க. இதெல்லாம் என்ன விதமான வார்த்தை என்பதை பற்றி நான் பேச முடியும். இன்னும் துரத்தி விடப்படாது இருக்கக்கூடிய சாத்தானுடைய விதைகள் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது.
அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கழுவப்பட்டு என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான சாத்தானுடைய இந்த இடரக்கூடிய தன்மைகளும் காணப்படாத அளவிற்காக முற்றிலும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவனாக வேறு பிரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்திற்குரிய முழு தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்கிவிட முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏதாகிலும் ஒரு காரியத்துல இன்றைக்கு வரைக்கும் நான் தோற்று போகக்கூடியவனாய் விளங்குகிறேன், நான் சாத்தானை இந்த விஷயத்துல எதிர்க்க முடியாதவனா நான் காணப்பட ஆரம்பிக்கிறேன். இயேசுனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். எந்த இடத்திலும் சாத்தானுடைய எந்த விதமான காரியத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எத்தனை விதமான விஷயங்களை சாத்தான் நயம் காட்டி கர்த்தருக்கு முன்பதாக பேச ஆரம்பித்தாலும் சாத்தானை அவரால் எல்லா விதமான விஷயத்திலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக விளங்க ஆரம்பித்ததற்கு காரணம், கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சாத்தானுடைய வித்துக்கள் அவருடைய மனதிற்குள்ளாக விதைக்கப்பட முடியாத அளவுக்கு மறுக்கப்பட்ட ஒரு இடமாக, சாத்தானுடைய அந்த தானியம் உள்ளே வரவிடாத ஒரு இடமாக கர்த்தருடைய மனம் காணப்பட ஆரம்பித்ததுனால எல்லா விஷயத்திலும் சாத்தானை அவரால் எதிர்க்க முடிந்தது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியல. சில கோபதாபங்களை மேற்கொள்ள முடியல. சில மார்க்க பேதங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்த முடியல. சில விஷயங்களிலே நீங்களும் நானும் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த தகுதியை இழக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மற்ற எல்லா விதமான நிலைகளிலும் நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடியவனாக தான் இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன் என்று சொன்னாலும் அந்த ராஜ்யம் உங்களுக்கு மறுக்கப்படும். ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னு சொன்னா முழு தகுதி என்ன? எந்த இடத்திலும் கட்டப்படாத ஒரு வாழ்க்கை, எல்லா இடத்திலும் சிறைப்பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிச்சாதான் தேவராஜ்யத்தினுடைய முழு தகுதியை பெறும் ஒரு மக்களாக விளங்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 43வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 21:43 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய ராஜ்யம் யாருக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ்யத்திற்குரிய தகுதி என்று அழைக்கப்படக்கூடிய கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழக்கூடியவனுக்கு தான் அந்த ராஜ்யத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியும். அன்பு என்கிறது பேச்சு வடிவிலே காணப்படாமல் செயல் வடிவிலே காணப்படக்கூடிய தன்மைக்கு பேர் தான் கனி கொடுக்கும் ஒரு அனுபவம். எந்த ஒரு காரியமும் பேச்சு வடிவிலே காணப்படக்கூடியதா இல்லை. ஆண்டவருடைய நாமத்தினால் நான் அதிக மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அதிகமாய் நான் கர்த்தருக்குன்னு நான் ஊழியம் செய்ய போகிறேன் சொல்லப்படக்கூடிய வார்த்தை இல்லை. நான் கர்த்தராகிய தேவனுக்கு நாள்தோறும் பயப்படக்கூடியவனாய் விளங்குவேன் என்கிற ஒரு வார்த்தை அல்ல. இவைகள் எல்லாம் உங்கள் செயல் வடிவிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் கனி கொடுக்கும் ஒரு அனுபவம். இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் வார்த்தை வடிவாகவே காணப்படக்கூடியதா இருக்கிறதை தவிர செயல் வடிவிலே உங்களாலும் என்னாலும் அவைகளுக்குரிய எந்த விதமான சுவடுகளையும் பார்க்க முடியல. பல விஷயங்களிலே அன்பை பற்றி நாம் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையில, ஆனால் வாழ்க்கையில நீங்களும் நானும் அன்புக்கு தூரமான ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மன்னிப்பை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு வரைக்கும் உங்களாலும் என்னாலும் பல விஷயங்களை மன்னிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாம் வார்த்தை வடிவிலே காணப்படக்கூடியதா இருக்கிறதை தவிர உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இவைகள் எல்லாம் பயனாக்கப்படாத ஒன்றாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. இவைகள் எல்லாம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடு கூட அல்ல. வார்த்தையிலே காணப்படக்கூடியதா இருக்கக்கூடிய எந்த விதமான நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே கனிகளை ஒரு நாளும் அனுமதிக்காது. நிறைய அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினார்கள். வாழ்க்கையிலே அந்த காரியங்களை வாழ்ந்து காமிச்சாங்க. ஆண்டவராகிய இயேசுவும் நல்ல ஒரு வார்த்தையை இவ்விதமாய் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய வசனங்களை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளாக மட்டும் வைக்காம வாழ்க்கையாக வாழ்ந்து காண்பித்து அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் மிகுந்த பலன்களை தர முடியும். நீயும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது. இது என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதோ அப்பதான் என்னுடைய வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியான மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் கனி கொடுக்கும் ஒரு மனிதனாக என்னை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, இவைகள் என்னுடைய வாழ்க்கையை கனி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்திற்காக நான் அனுமதிக்க வேண்டியது அவசியம். இது என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை உருவாக்கி தேவ ராஜ்யத்திற்கு ஏற்ற மாதிரியான கனிகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தைகள் என்னை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மாற்றம் அடையப்பட ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் வார்த்தை வடிவிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்காதீங்க.
இந்த வார்த்தையை வாழ்க்கையாக என்னைக்கு நீங்க மாற பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கும் அல்லது கர்த்தருடைய ராஜ்யம் எதிர்பார்க்கும் மிகுந்த கனிகளை கொடுக்கும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். கனி கொடுக்காது இருக்கக்கூடிய எந்த விதமான மனிதனுக்கும் இந்த ராஜ்யம் தூரமானது. இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முக்கியமான தகுதி என்ன? இந்த ராஜ்யத்திற்கேற்ற கனிகளை நீங்க கொடுக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அதாவது பலவிதமான கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வர முடியும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ராஜ்யத்திற்குரிய கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகளை வார்த்தைகளாகவே வைத்துக் கொள்ளாமல் வாழ்க்கையாக்குங்கள். அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துங்க. இவைகள் பயனாக்கப்பட்டு இவைகள் உங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தினாலே தேவன் விரும்பும் கனிகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ராஜ்யத்திற்குரிய முழு தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய மற்றும் ஒரு காரியத்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல அதுல 10வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு தகுதி என்னன்னு சொன்னா, கர்த்தராகிய தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அப்படியே நம்புங்கள். அந்த ராஜ்யத்திற்குரிய காரியங்களை என்னென்னலாம் கர்த்தர் பேசுகிறாரோ அவைகளை உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. உங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை வைத்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அவைகள் ஆராயப்படக்கூடியவைகளாய் அல்ல. கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய ராஜ்யங்களும் ஆராயப்படக்கூடியவைகளாய் அல்ல. அவைகள் விசுவாசிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்படக்கூடியவைகள். அவைகளை நீங்கள் நம்பணும். ஆண்டவராகிய தேவன் என்ன காரியத்தை நமக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அவைகளை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழக ஆரம்பித்தால் மட்டும்தான். ஒரு சின்ன பிள்ளைக்கு முன்னால என்னென்ன விதமான வார்த்தைகளை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தாலும் அவைகளை பற்றி எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் அப்படியே அந்த காரியங்களை நம்புகிறது மாதிரி ஒரு சிறு பிள்ளையைப் போல நீங்கள் அப்படியே அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை கர்த்தர் நமக்கு முன்னால சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்முடைய அறிவு சில காரியங்களை மட்டுமே மெய்யாகவே புரிந்து கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றது, ஒரு வல்லமை பெற்றது. அதாவது இந்த பூமிக்குரிய எல்லா விதமான நிலைகளையும் ஓரளவுக்கு நம்முடைய அறிவினால் விளங்கிக் கொள்ள முடியும். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு காரியத்தை சொல்லணும். பூமியிலே பல விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. பூமியில நிறைய விதமான அதாவது சயின்டிஸ்ட் கண்டுபிடித்திருக்கக்கூடிய காரியங்கள், மனித அறிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பல விஷயங்களை உங்களாலும் என்னாலும் அவைகளுடைய ஆழமான அந்த அந்த பகுதிகளை விளங்கிக் கொள்ள நம்மளால முடியல. அவங்க இன்வெர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்றாலும் கூட இவைகளை எப்படி அந்த ஜனங்கள் உருவாக்குனாங்க, எப்படி இந்த காரியத்தை செஞ்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இந்த அறிவுக்குரிய அந்த காரியங்களை கூட உங்களாலும் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியல. இப்படி மனிதனால் அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களால் விளங்கிக் கொள்ளாது இருக்கிறது உண்டானால் தேவனுடைய ஆழங்களை நம்முடைய மாம்ச அறிவினால் விளங்கிக் கொள்கிறது எப்படி? யோசிச்சு பாருங்களேன். அப்ப இந்த ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை பற்றி சொல்லும் பொழுது அவைகளை நம்ப நம்மளால முடியல. நோவாவுக்கு முன்பதாக ஒரு காரியம் ஒன்று அறிவிக்கப்பட்டது. கர்த்தராகிய தேவன் நோவாவை பார்த்து சொல்லுகின்றால், ஒரு பெரிய வெள்ளத்தை அனுமதிக்க போகிறேன், பெரிய நீர்களை நான் மெய்யாகவே அனுமதித்து தேசத்திலே காணப்படக்கூடிய உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா மனிதனையும் அழிவுக்கு உட்படுத்த போகின்றேன் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். வானத்திலிருந்து மழையை பெய்யப்படுகின்றேன், அதன் பின்பதாக ஆழத்தினுடைய நீரூற்றுக்கள் எல்லாம் மெய்யாகவே பிளக்கப்பட்டு மகா பெரிய வெள்ளம் ஒன்று உருவாக்கப்பட்டு தேசங்கள் எல்லாவற்றையும் அழிவுக்கு உட்படுத்த போகின்றேன். இதை நோவாவுக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன மாத்திரத்தில் நோவா அந்த வார்த்தையை அப்படி விசுவாசிச்சார். விசுவாசித்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த அந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு பெரிய ஒரு பேழை ஒன்றை கட்ட ஆரம்பிக்கிறார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நோவா அந்த வார்த்தையை விசுவாசித்து பேழையை கட்டினார். ஆனால் அந்த மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் விசுவாசிக்க தகுந்த வார்த்தைகள் அல்ல என்பதை அறிந்து அவர்கள் அந்த வார்த்தையை அவர்கள் மெய்யாகவே பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நோவாவுக்கு ஒரு விதமான வார்த்தையை பேசுறாங்க, பைத்தியம் பிடிச்சிட்டு இந்த வார்த்தையை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி மழையே இல்லாத இருக்கக்கூடிய இந்த காலங்களில் அல்லது எந்த விதமான மழைக்குரிய அறிகுறியும் இல்லாத இருக்கக்கூடிய இந்த காலத்துல இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும் என்கிறதை பற்றி தங்கள் அறிவிலே அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நோவாவோ தன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். அதை அப்படியே அவர் விசுவாசித்தார். கர்த்தருடைய வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பாருங்க. விசுவாசித்தவன் காப்பாற்றப்பட்டான், அறிவினால் ஆராய்ந்து பார்த்தவன் அழிவை நோக்கி கடந்து போயிட்டான்.
இப்படித்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். சில விஷயங்களை உங்களாலும் என்னாலும் அறியப்பட முடியாத காரியங்களை கர்த்தராகிய தேவன் சொல்லும் பொழுது அவைகளை நீங்களும் நானும் ஆராயும்படி முற்படாமல் அவைகளை அப்படி விசுவாசிக்க பழகுங்க. சிறு குழந்தைமா நீங்க அப்படி நம்புங்க. இந்த வந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய அறிவுக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்று, உங்களால் யூகிக்க முடியாத ஒன்று. உலகத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை யூகிக்க நம்மளால முடியல. பல செயல்களை, அதாவது ஜனங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல செயல்களை யூகிக்க நம்மளால முடியல. இந்த மாதிரி மனுஷனுடைய அறிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை யூகிக்க முடியாது இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவ அறிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை யூகிக்கிறது எப்படி? யோசிச்சு பார்க்கணும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், சிறு பிள்ளையைப் போல நீங்கள் அவைகளை பற்றி ஆராய முற்படாமல் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் சமீபித்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக, ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். பல விஷயங்கள், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கர்த்தர் பேசும்போது ஆராயும்படி முற்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. நம்முடைய மாம்ச அறிவினால் இவைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இவைகள் நம்முடைய மனதிற்குள் தோன்றாது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தர் பேசக்கூடிய நேரத்தில் இவைகளை ஆராயும்படி முற்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகளிலே நீங்களும் நானும் இடருண்டு போயிடுவோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்வார், சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே ஏத்துக்க, இது உனக்கு தெரியாது. இந்த ஒரு நிலைக்குள் நீ கடந்து போகும் பொழுதுதான், இதைத்தான் கர்த்தராகிய தேவன் பேசினார் போல இருக்கிறது என்பதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு மனிதனாய் உன்னாலும் என்னாலும் விளங்க முடியும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆராயும்படி முற்படாமல் அவைகளை அப்படியே நீங்கள் நம்பக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினால் மட்டும்தான் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் முழு தகுதியை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதுல 9வது அதிகாரம் 62வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 62வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகுதி என்ன அப்படின்னா, ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்துக்குள்ள உள்ள போயிட்டோம்னா ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகக்கூடிய மனம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவேனும் வரக்கூடாது. பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், உபத்திரவம் வரும், வேதனை வரும். என்னாலும் கூட முன் வைத்த காலை நான் பின் வைக்கும்படிக்காக நான் திரும்புகிறது உண்டானால் தேவனுடைய ராஜ்யம் என்னை விட்டு நீக்கப்பட்டு. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தகுதி என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் ஒரு மனிதன் தான் உருவாக்கப்படும்படி என்னைக்கு அவன் ஒப்பு கொடுத்துட்டானோ இனி மற்ற காரியங்களை பற்றி அவன் தன்னுடைய மனதளவில் கூட யோசிச்சே பார்க்கக்கூடாது. நான் என்னுடைய ஆரம்ப நாட்களுடைய அந்த நிலைகளை நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு சம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சனால எல்லா விதமான நன்மைகளை நான் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி அந்த பின்னாக காணப்படக்கூடிய நிலைகளை நான் யோசிக்கிறது உண்டானாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தகுதி நான் இழக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவைகளை நோக்கி நீங்களும் நானும் ஓடணும். இதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய முக்கியமான ஒரு தகுதி. நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் வரக்கூடிய நேரத்துல அந்த இழப்புகளை குறித்தே நீங்கள் கவலைப்படாம அடுத்த ஸ்டெப்ல கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னு பாருங்க. கர்த்தர் அடுத்த பரிமாணத்தில் என்ன விதமான நிலைகளை எனக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை பற்றி ஆராய வேண்டியது அவசியம். பல நேரங்களில் பல விஷயங்களை நாம் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை பற்றியே நாம் மெய்யாகவே கவலைப்பட்டு கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஐயோ, எனக்கு அதை விட்டு போயிடுச்சு, இந்த ஒரு காரியம் என்னுடைய கரங்களை தாண்டி போயிடுச்சு என்று சொல்லி அவைகளை பற்றியே நினைவு, யோசனை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பெண்ணானவைகள் எல்லாவற்றையும் முதல் காரியம் மறங்க. முன்னானவைகளிலே கர்த்தர் என்ன விதமான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை இழக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த இழந்து போன நன்மைகளை பற்றி யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அழுது துக்கப்பட்டு கொண்டே இருக்க ஆரம்பிச்சார்னு சொன்னா இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் முன்னானவைகளை நோக்கி அவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் முன்னானவைகளில் இழந்து போனவைகளைப் போல 2 மடங்கு நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். முன்னானவைகளை அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பாராது இருந்திருக்கிறது உண்டானால் பின்னானவைகளை பற்றிதான கவலையோடு கூட யோபு தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் கழித்திருக்கிறது உண்டானால் முன்பதாக வைத்திருக்கக்கூடிய நன்மையை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ருசிச்சே பார்த்திருக்க மாட்டார். அப்ப வேதம் சொல்கிறதை போல பின்னான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழிச்சிருங்க. முன்னாக கர்த்தர் என்னென்ன காரியத்தை வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய முழு தகுதி என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். பின்னிட்டு பார்க்கக்கூடிய அனுபவங்கள், பின்னாக இழந்து போயிருக்கக்கூடிய காரியங்களை பற்றியதான கவலை, வேதனை, அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டதுனால இத்தனை நஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லி இனி நான் பழைய வாழ்க்கையின் ஊடாக போய்விடுவேன் என்று சொல்லக்கூடிய பின்னிட்டு பார்க்கக்கூடிய அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தன்மையாய் இல்லாமல் இருக்க ஆரம்பித்தாலும் நம்முடைய மனசுல யோசிச்சா கூட ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் தகுதியற்றவர்களாய் விளங்கி விடுகின்றோம்.
அதாவது நம்முடைய செயல் வடிவில் இந்த ஒரு காரியம் காணப்படாம நம்முடைய மனசுல கூட எகிப்தை நாம் பின்னிட்டு பார்க்க ஆரம்பித்தால் கூட ஆண்டவருடைய ராஜ்யம் நம்மை விட்டு நீக்கப்பட்டுரும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், இந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்களும் நானும் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டோம். இந்த ராஜ்யத்தை பெறும்படிக்காக நீங்களும் நானும் முயற்சி பண்ண வேண்டும். அதற்கு என்னென்ன விதமான தகுதி என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேச ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ராஜ்யத்தை பெறக்கூடிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இவைகளின்படி நாம் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு மகிமையை தடையில்லாமல் பெற்று தேவனுடைய மகிமைக்கு ஏற்ற ஒரு மக்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி என்றால் என்ன என்கிறதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி. கர்த்தருடைய ராஜ்யத்தையே நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட சொல்லின கர்த்தாவே. பிசாசுகள் துரத்தப்படும் பொழுதுதான் தேவ ராஜ்யத்திற்கு நாங்கள் சமீபித்து வாழ முடியும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டு வந்தீர். எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வார்த்தையின் வடிவாக காணப்படாமல் வாழ்க்கையாக மாற்றப்பட்டு கனி கொடுக்கக்கூடியதாய் விளங்க வேண்டும் என்கிறதை பற்றி நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கள்ளம் கபடம் இல்லாமல் எந்த விதமான காரியத்தையும் ஆராயும்படி முற்படாமல் அப்படியே விசுவாசிக்க வேண்டிய ஒரு நிலைகளை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில இலக்கு கொடுக்க ஆரம்பித்தாலும் முன் வைத்த காலை பின்னிட்டு நான் திரும்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் உங்களுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தகுதிகளை தங்களுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்று உம் சித்தத்தை நிறைவாக்க நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எவைகளுக்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ அவைகளை நாங்கள் பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்ந்து போக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். கற்று நிச்சயித்துக் கொண்ட அந்த வசனங்கள் யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக உரைக்கப்பட்டவைகள் என்பதை அறிந்து எவைகளின்படி வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதி நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கருவிலே உரிமையாக்கி தருவார். இந்த உரிமைக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் உருவாக்கப்படும்படிக்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே வந்து இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரிமையை ஒருபோதும் இழக்காத அளவிற்காக அதற்குரிய தகுதிகளின் அடிப்படையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உரிமைக்கு பங்குள்ளவர்களாக நாம் விளங்க ஆரம்பித்தால் நிச்சயமாக தேவனுடைய நித்திய மகிமையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.